ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா அருண் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 15 ஃப்ரைடே ஈவினிங்கான விலாக் தான் இது. கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். பட் எந்த கோவில் போகிறதுன்னு தெரியல. பட் சடனே ஹஸ்பண்ட் வந்து நான் இன்றைக்கி ஒரு புது கோயிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. பட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது நீங்கள் வந்து செல்லியம்மன் கோயிலுக்கு தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னார். பட் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஈவினிங்க்கு மேலே தான் போகணும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாலமுருகன் கோவில். இது வந்து இந்த கோயிலில் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ இதை நெக்ஸ்ட் ஆடி கிருத்திக்கு நான் போவேன். நெக்ஸ்ட் டே அப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த கோயிலுக்கு தான் வந்தோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் நாங்கள் போயிட்டே இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா எடப்பாடி வராருன்னு சொல்லிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். இது பார்த்திங்கன்னா செல்லியம்மன் கோவில். இது தாங்க. இந்த கோவில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பர்சனலாகவே பிடிக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் வந்து வேலைக்கு போகிறப்ப இந்த கோயிலில் தான் கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு போவார்னு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நான் இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப நாளாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் குழந்தையா இருக்கிறப்ப தூக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை இந்த கோவிலுக்கு. ஸோ ஒரு லாங் டேக்கு அப்புறம் பார்க்குறதுனால நல்லா புது வைபாக இருந்துச்சு. சாமி நல்லா இதாக கும்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஊஞ்சலில் உட்கார வச்சுருந்தாங்க சாமி. என் பையன் வந்து நல்லா ஆட்டி விளையாடிட்டு இருந்தான். இதுதான் பார்த்திங்கன்னா மூலஸ்தானம். அதுக்கப்புறம் மூலஸ்தானம் கும்பிட்டு ஒரு சாமியாக கும்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு சில சாமி வந்து என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. சாமி கும்பிட்டுட்ருக்கவே நாங்கள் மறந்துட்டோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பக்கம் நிறைய கோயில்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கையாகவே மலைகள்லாம் இருந்து எல்லாமே அழகாக இருக்குது. ஸோ வந்து ஈவினிங்க்கு மேலே போனதுனால எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. மார்னிங்கில் போயிருந்தோன்னா வெயிலில் எங்களால் சரியாக கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நல்லா சாமி கும்பிட்டோம். பட் ஆனால் எனக்கு என்னவோ ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அன்றைக்கி டேவே. அது ஏன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஸோ வந்து நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் இதில். இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் வெளியவே இருக்கிற சாமிங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த வழிக்காக கூட்டிகிட்டு போனதுனால நான் இந்த சாமியை நான் கவனிக்கல. ரிட்டன் வரப்போ தான் பார்த்தோம். நான் அதுக்கே அவர்கிட்ட கோச்சிக்கினேன். ஏன் நீ சாமி மாற்றி கும்பிட வச்சுட்ட? வெளியே இருக்கிற சாமிலாம் கும்பிட்டு தானே உள்ளே போனோம். ரிவர்ஸ் வரப்போ யாருனா கும்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருந்தேன். சரி வீடு எப்படி கும்பிட்டா என்ன அப்படின்ட்டார் அவரும். சரி ஓகேன்ட்டு நல்லா விளக்கேற்றி சாமிக்கிட்ட நல்லா வேண்டிட்டு வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோனா அருண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.